மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திமுக கூட்டத்தில் இருந்தாலும் சில அமைச்சர் பெருமக்களுக்கு சாதி வரியோட பிடிக்கல. நான் பேரோட சொல்ல முடியும் என்னால. தமிழக முதல்வருக்கே நேரடியாக கேட்கிறேன், இது வகையான சாதி எண்ணம் இல்லையா, இல்ல சாதி புத்தி இல்லையா? திமுக நடைமுறைப்படுத்தல, அதிமுக நடைமுறைப்படுத்தல, அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்ப நீதிபதிகள் என்ன பண்றாங்க? குப்பையில யாராவது செத்து போனானா அவனை தூக்கிட்டு போறதுக்கு பாதை இல்ல. இந்த இடத்துல நான் குற்றமும் சுமத்துறேன். அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, திமுக பதட்டத்திலே வச்சுட்டு இருக்கு. ஓப்பனா சொல்லல, இந்த அரசாங்கத்தை நான் கூட்டணும் இருக்கிறேன். நான் இவ்வளவு சப்போர்ட்டா பேசுறோம்ல, அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கம்யூனிஸ்ட்கார தலைவரே சொல்றாங்க, அதை பத்தி எங்க தலைவரும் சொல்றாரு, இல்ல ஒரு நீதிமன்றத்தில் போய் வாதாடி இருக்கணும். கட்சி கூடினா திமுக தான் அதுல உள்ளடங்கும். அவங்களுக்கு என்னங்க எல்லா இடத்துலயும் வளர்ந்துட்டாங்களங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கிட்ட இருந்து ஒரு கடுமையான கண்டனங்களோ எனக்கு என்னமோ கழட்டி விட்டுருவாங்கன்னு தெரியும். கழட்டி விட்டா உங்களுக்கு ரூட் கிளியர் ஆயிடும். எங்களுக்கு ரூட் கிளியர் ஆவது முக்கியமல்ல, தமிழ்நாட்டுக்கு ரூட் கிளியர் ஆகணும். முருகன் மாநாடை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, நான் சொன்னா வருத்தப்படக்கூடாது. ஆறுபட வீடை வந்து செட்டப் போடுறாங்க. கைக்கு ஒரு ₹500 ஒரு ₹1000 கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களாம் பெண்களுக்கு. ஆனா ஆண்களுக்கு வந்து இன்னொரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோவில் ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் கொடுப்பாங்களா? ஏங்க கண்ணுக்கு மணி வெளியில ஓடல, அங்க குவார்டர் முருகன் ஒரு சங்கின்றாங்க. பாத்தீங்களா? உலகின் முதல் சங்கி அவர் தான். இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கருத்து. முருகனை வைத்து அரசியல் செய்தால் அவர் வேலை வச்சிருக்கிறார். ஏற்கனவே அவர் சூர சம்ஹாரம் செய்தவர். ரொம்ப சிக்கலாகி போயிடும். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக கட்சிக்கு தொடர்ந்து அதிமுக தங்க கூட்டணியில் வந்து இணைஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பவும் சில விஷயங்கள் பேசுகிறாரு. என்னென்னா, அந்த அதிமுகவோட பொறுத்தல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பிஜேபி இருக்குது அப்படின்னு விஷயம் பேசுகிறாரு. இது பல தரப்புலையும் பலவாறாக விவாதிக்கப்பட்டு வருது. அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் நடந்த முருகன் மாநாடு, இந்த மாநாட்டில் பெரிதாக விமர்சிக்கப்பட்ட ஒரு தலைவராகவும் திருமாவளவன் இருக்கிறாரு. இதன் தொடர்பாக நிறைய விஷயங்கள் விவாதிக்கலாம். விசிகாவின் திரு சங்கத்தமிழன் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல முருகன் பக்தர்கள் மாநாடை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய அளவில் நடத்தி காட்டிட்டோம், இப்போ திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பதட்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகன் மாநாடை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்னால் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் மோடியை வைத்து தமிழ்நாட்டில் தாமரையை ஊண்டிடலாம்னு முயற்சி பண்ணாங்க, ஃபெயிலியர் ஆகி போச்சு. ரோடு ஷோலாம் வச்சு பார்த்தாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. சரி, நம்ம டக்கலாபாய் யார், அமித்ஷா விவரமான ஆள், அவர் ஊபி அங்கிட்டலாம் அவர் தான் அந்த வேலையை செய்வார். அவர் வந்து இறக்கும் உள்ள அப்படின்னா அவரை வச்சு மதுரை கிதிரை அங்கிட்டு இங்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் அங்கங்கெல்லாம் போக பார்த்தாங்க, அதுவும் வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு. என்னடா ஒரே சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வச்சு என்னமோ பண்ணாங்க, அங்கிட்டு வந்து வச்சு பண்ணாங்க, எதுவுமே வந்து பிரச்சனையாகி போச்சு. சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிடிச்சி எடுப்போம், அவங்களையும் வச்சு பார்த்தாங்க. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வரலாறு, ஆன்மீக அரசியல் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியலை. இங்கிட்டு பார்த்தா விஜயை வச்சு பார்த்து கொஞ்சம் மிரட்டி பார்த்தாங்க. விஜய் போய் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்பை போட்டு போயிட்டார். என்னடா அது பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு யோசித்துட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல் இதெல்லாம் வேலை யோசித்தது. சரி, நமக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, சிம்பிளாக வந்து கடவுள் பேரை வச்சு நம்ம ஒரு பிரச்சனை உருவாக்கிடலாம். ஏற்கனவே நமக்கு வந்து ராமர் வந்து அங்கே வந்து பக்கபலமாக நின்றார், அதே மாதிரி அந்த பக்கத்து கொஞ்சம் இவர் நின்றார். யார், இந்த காலி நின்றுச்சு, இங்கிட்ட ஐயப்பன் கொஞ்சம் நின்று ஒரு எம்பியை உருவாக்கியிருக்கிறார்ல, அந்த போட்டு விநாயகர் வந்து பாம்பேயில் நிற்கிறாரு. இது மாதிரி இங்கே முருகரை நம்ம எடுப்போம் அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து இது என்ன ஆகி போச்சுன்னா, முருகன் ஆள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முருக கடவுளை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து டோட்டலாக வந்து அது வந்து நேற்று ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க. டோட்டலாக வந்து அது ஃபெயிலியர் தான். இல்லை, கூட்டம் பிரம்மாண்டமாக வந்துச்சு. வழக்கமாக பாஜக கூட்டணியில் நாற்காலியெல்லாம் காலியாக இருக்குன்னு எதிர்கட்சிகள் கிண்டல் பண்ணுவாங்க. இதில் 5 லட்சம் 6 லட்சம் பேர் வந்ததாக பாஜக மாநில தலைவரே சொல்கிறாரு. அது உண்மைதான். கூட்டம் வந்து வந்ததை முதல் முறையாக இவங்க கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அதுவே கிடைச்ச சக்ஸஸ் தான். இல்லை, அது முருகனை வந்து பாவம் ஏழை மக்கள் அங்கங்கே போய் பார்க்க முடியாது. ஒரே இடத்துல இப்போ பழனிக்கு போகணும்னா அது காசு செலவழிங்க, மதுரையிலேருந்து போகிறா இருந்தால், திருப்பரங்குன்றம் போகிறதுனா அதுக்கு உங்களுக்கு காசு செலவழிங்க இங்கே சென்னையிலேருந்து. இது மாதிரி பல பிரச்சனைகள் அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆறுபட வீடை வந்து செட்டப் போடுறாங்க. முருகனை போட்டு முடிச்சுட்டு கைக்கு ஒரு ₹500 ஒரு ₹1000 கொடுத்து வாங்கப்பா அப்படின்னமே அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. சரி, நம்ம போனால் காசு செலவழிங்க முருகனை பார்க்க, நீங்கள் முருகனை செட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, சரி பார்த்துட்டு ஜாலியாக வருவோம். ரொம்ப வெயிலாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து அவங்க கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்களாம் பெண்களுக்கு. ஆனால் ஆண்களுக்கு வந்து இன்னொரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. எது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
புரியுதா? கோவில் ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் கொடுப்பாங்களா? ஏங்க கண்ணுக்கு முன்னாடி வெளியில் ஓடலையாங்க குவார்டர் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் வரிசையாக கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? சில பெண்களுக்கு பீரே கொடுத்துருக்குறாங்க. அது நான் மறைமுகமாக ஜூன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் மேற்கொண்டு வாயிலிருந்து பிடுங்க பார்க்குறீங்க. இது மாதிரி கொண்டு போய் அங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் வந்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்தவர்கள் பூரா யாருன்னு பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அவங்க வந்து அங்கேருந்து ஆளை வந்து பிடிச்சி கொண்டாந்து காட்டணும்னு காட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் சில பேர் வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதேமாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து ஆள் வந்திருக்கிறேன், மற்ற ஸ்டேட்லேருந்து ஆள் வந்திருக்கிறேன். மதுரை மண்ணை சார்ந்த எவனும் அங்கே போகலை. எங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டு எங்களுக்கு கிடச்சிருச்சு. எல்லாமே அங்கே வந்து காசை கொடுத்து கூட்டியாக இருக்கிறாங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. இப்போ படம் எல்லா படமும் தொடர்ந்து ஃப்ளாப்பாக இருக்குது. தேட்டரில் போய் உட்கார முடியல. சரி ஜாலியாக காசு கொடுக்குறாங்க, ஜாலியாக போய் அப்படியே போய் பார்த்து வரும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் பிரதர், நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க. அதாவது முருகன் வந்து ரொம்ப கோபக்காரு. முருகன் என்றால் அகங்காரன், அகங்காரன் என்றால் கோபக்காரன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கூட செவ்வாய்க்கிழமை, செவ்வாயுடைய அதிபதியே முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இல்லை, நமக்கு தெரிய சொல்லுவாங்க, சொல்கிற கருத்து சொல்கிறவங்க. அது கோபக்காரன். இவங்க ராமரை வச்சு பண்ணாங்க, அது எப்படின்னு தெரியல. ஆனால் முருகனை வைத்து அரசியல் செய்தால் அவர் கையில் அவர் வேலு வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் சூர சம்ஹாரம் செய்தவர். ரொம்ப சிக்கலாகி போயிடும். அதை விட ஒன்றாங்க இந்த மேடையில் உட்காந்து சொல்கிறாங்க முருகன் ஒரு சங்கின்றாங்க. பார்த்தீங்களா? உலகின் முதல் சங்கி அவர் தான் அப்படின்னு. அப்போ எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கருத்து. எங்கள் முருகன் சங்கியாங்க, முருகன் ஒரு போராளிங்க, முருகன் ஒரு முற்போக்குவாதிங்க, முருகன் வந்து தமிழர்களின் முன்னோருங்க, முப்பாட்டனுங்க. அவரை போய்கிட்டு சங்கினா என்ன அர்த்தம்? சங்கி பயல்களே, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், இதுக்கு பயில் சொல்லுங்கள். முருகன் வந்து ஒரு மலைஜாதி பெண்ணை கலப்பு திருமணம் செய்தார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கலப்பு திருமணம் செய்தால் நீங்கள் வந்து ஆணவ படுகொலை செய்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களை ஏற்றுக்கிற முடியும்? முருகன் வந்து உழைப்பாளர் பக்கம் நின்றுருக்கிறாரு. அந்த காலத்தில் மாம்பழக்கதை தெரியுமா தெரியாதா? மாம்பழக்கதை தெரியுமில்ல? அப்போ உழைப்பவன் பக்கம் தான் நான் இருப்பேன். நீங்கள் தகப்படாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, நாரதராக இருந்தாலும் சரி, எல்லாம் தப்புடா. அண்ணனாக இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு மக்கள், எனக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஆண்டி கோலத்தில் வந்து நின்றார்ல. அப்போ அந்த காலத்திலே புரட்சி பண்ணிருக்காரு. அவர் எப்படி இவங்க சங்கின்னு சொல்கிறாங்க? இல்லை, அதில் பேசின முன்னாள் பாஜக மாநில தலைவர் ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு இந்து தம்பதி போயிட்டு ஃபோட்டோ கேட்குறாங்க, அதற்கு 90 அழிச்சிட்டு திரும்ப ஃபோட்டோ செல்ஃபி போஸ்ட் கொடுக்குறாரு. அப்புறம் ஓட்டு கேட்க மட்டும் இங்கே தானே வந்தாகணும், அப்போ பார்த்துப்போம். அதாவது என்ன ஓட்டை பூரா நான் முருகன் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறாரு. ஏங்க நான் திருப்பியும் சொல்கிறேன், முருகன் பேரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. நீ கேட்டதுக்காக நான் அந்த கருத்து சொல்கிறேன். எங்கள் தலைவர் வந்து ஒரு முருகன் பக்தர், உங்களுக்கு தெரியுமா? இப்போ இல்லை, இப்போ முற்போக்குவாதி. சிறு வயதில் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பட்டையை போட்டு தான் அவங்க அப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாரான். அதே நேரத்தில் அவர் வந்து என்ன பேர் பாட்டும்போது சொன்னார்ல, உனக்கு நல்ல பேருப்பா சரவணன் அப்படின்றது ஒரு முருகன் பேர். முருகன் வந்து தமிழ் கடவுள், அந்த பேர் அப்படியே இருக்கட்டும் தான் முதல்ல எனக்கு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? முருகன் என்றாலே அது தமிழ் கடவுள், ஆக சங்கத்தமிழன். உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் விளக்கம் கொடுத்தாரு. சங்கம் என்றால் பௌத்தம், அப்போ அதுக்கு இது பொருந்தும். சங்கம் என்றால் மதுரை, அதுக்கும் பொருந்தாலும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து முருகனுடைய மனநிலை தான் எனக்கு பேரே கொடுத்தாரு. ஆக மொத்தம் முருகருக்கு அவருக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை. அதனால தான் அவர் போய் முருகனை போய் கும்பிடுறாரு. கும்பிட்டதுமே அவங்க திருநூறு பூசுகிறாங்க. திருநூறு பூசணும் வெளியே வர்றாரு. எங்கள் தலைவருங்க திருநூறு பூசணம் போய் போட்டா இருக்கா? உங்களுக்கு இல்லை. அப்போ ஒரு செல்ஃபி எடுக்க வரும்பொழுது இயற்கையாக வந்து அதை தொடச்சி போட்டு அவர் எடுக்கிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கேட்குறாரு. அப்போ அந்த நயினார் நாகேந்திரனுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். நிச்சயம் வந்து இவங்க வந்து இப்போ சங்கி பயலுடைய கேரப்பெல்லாம் இருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து இதை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னம்மா சொல்லியிருக்கிறாரு? இந்த திருநூறை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் ஏன் பட்டை அடிப்பதில்லை அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாருங்க, க்ளீனாக சொல்கிறாருங்க, திருநூறு என்பது என்னென்னா ஒரு சாம்பல், ஒரு விபூதி. அந்த சாம்பல் என்பது என்னவென்றால் மனிதர்கள் ஒரு நாள் சாம்பலாக போயிடுவேன். ஆனால் நீ வந்து ஏற்றதாழ்வு பார்க்காத, அகங்காரம் கொள்ளாத, எல்லா மனிதனும் அன்பாக இரு அப்படின்னு இருக்காத நம்ம இறைவன்கிட்ட போய் நம்ம திருநூறு பூசுகிறோம், இல்லை சாம்பலை பூசுகிறோம், இல்லை விபூதி பூசுகிறோம். ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு தேவையில்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்னது. நீங்கள் சொன்ன அந்த சங்கியோடைய இப்போ கேரளாவில் இருக்கார்ல, நான் அவருக்கு சொல்கிறேன். அப்போ எங்கள் தலைவர் வந்து உள்ளே போகும்போது அந்த பூசாரி வந்து பூசி விட்றாரு. அப்போ அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ வெளியில் வர்றாரு. போட்டோ எடுக்கும்போது அவருக்கு தெரியும், ஆள் மனதுக்குள்ளே உள்ளேயே அவருக்கு தெரியும், எல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம சாம்பலை தானே போக போகிறோம்னாலும் அழிச்சிருக்கிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஒன்று மாற்று. இங்கே பாருங்கள், நீ இன்டர்வியூ பொறுங்க. நான் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர், ரைட்டு தானே? இப்போ நீ இன்டர்வியூ ஆரம்பிக்க முன்னாடியே நான் முருகனை மனசுக்குள்ளே கும்பிட்டேன். உங்களுக்கு தெரியுமா? முருகா, ஒரு கேள்விகளை ஏட்டி போட்டே கேட்டுப்படாது முருகா, கொஞ்சம் பார்த்து என்னை காப்பாற்று முருகா, என் வாயகை ஏதாவது நோண்டி விட்டு சிக்கலை வளர்த்துறான்னு கும்பிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? தெரியல, நான் சொன்னால் தானே தெரியும். அதுமாதிரி எங்கள் தலைவர் மனசுக்குள்ளே முருகனை மதிக்கின்றார், முருகனுடைய கோட்பாடுகளை மதிக்கின்றார். முருகன் எங்கனையும் சங்கி இல்லை, அவர் புரட்சியின் அடையாளம். இன்னொன்று சொல்ல முக்கியமான கருத்து உங்களுக்கு தெரியாது, யாருக்கு தமிழ்நாட்டை மற்றும் உலகத் தமிழர்களே தெரியாது. மேதகு வாழ்ந்த காலத்தில் அவரோடு இருந்த ஒரு போராளி எனக்கு நண்பர்.
இப்போ வெளிநாட்டில் கன்னடாவில் இருக்கிறார். அவர் என்ற சொன்ன கருத்தை அப்படியே சொல்கிறேன், மறைக்காமல் கூட அவர் பார்ப்பார். அதாவது மேதகு வந்து இறை நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் முருகனை வணங்குவார். ஒரு யுத்தம் செய்வதற்கு முன்னால் முருகனை கும்பிடுவார். என்ன காரணம்னா, முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள், அவர் வந்து ஒரு கோபத்திற்கான ஒரு கடவுள், அவர் வந்து ஒரு புரட்சிக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு வணங்குவார். அந்த கோட்பாடுகளை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். மனிதன் வந்து இங்கே கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வந்து கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுளின் பெயரால் எதுவும் கலவரம் பண்ணலை, கடவுளின் பெயரால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நம்ம சொல்லலை, கடவுளின் பெயரால் வந்து ஆட்டையை போடலை, அப்போ கும்பிட்டு போயிருமே நமக்கு என்னன்னு, அது ஒரு தெம்பு தானே, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே. அந்த கோட்பாடு தான் எங்கள் கோட்பாடு. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு சொல்லி முடிச்சிடுறேன். அறிஞர் அண்ணா என்னங்க சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றாரு. அந்த அறிஞர் அண்ணாவை கேவலப்படுத்துறாங்கன்னா அப்போ யார் சங்கி? நீங்க தானே சங்கி. அது அந்த அதிமுக பிரச்சனை பற்றி பின்னாடி வரேன். இப்போ என்னன்னா, இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அதில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர் சார்ந்த கட்சியிலேயே நிறைய பேர் இந்துக்கள் இருக்காங்க, அவங்க மனசு புண்பட்டு இல்லை. இப்போ இதனால இது கூட அவர் கொஞ்சம் அனுசரிச்சு எங்களுக்கு புண்படலை. புண்பட்டோம்னா நீங்கள் வேணா வந்து மருந்தை போட்டு விடுங்க, அப்பெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க. இல்லை, நிறைய கோவில் விழாக்களுக்கு அவரே போயிருக்காரு. ஆமாம், எங்கள் தலைவர் இதுவே மாரியம்மன் கோயிலில் போய் சாயம் போட்டுருக்கிறாரு. மாரியம்மன் கோயிலில் போய் இதெல்லாம் கொண்டு போவார். அந்த கும்பம்லாம் கொண்டு போவார். இங்கே பாரு, எங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவாக நாங்கள் இருக்கிறோங்க. நாங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை வரவேற்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, வறுமை, துயரம், துன்பம், சொல்ல முடியாத சோகம். அப்போ அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒன்று கொடுக்குதுன்னா தப்பு இல்லை. ஆனால் நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் கடவுளின் பெயரால் வந்து ஒரு மசூதியை போய் நாங்கள் இடித்ததில்லை, கடவுளின் பெயரால் எவனையும் தீ வச்சதில்லை, கடவுளின் பெயரால் வந்து நாங்கள் வந்து எந்த வகையான கொலை குற்றங்கள் நாங்கள் செய்ததில்லை. ஆனால் செய்கிற பூரா அவங்க தானே. அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஏங்க அவரை போய் சங்கின்னு சொல்லலாமாங்க? என்னால் தாங்க முடியலங்க. அவங்க அதை பெருமையாக ஏற்றுக்கிறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி இப்போ என்னன்னு கேட்டீங்களே, அவங்க சங்கி முருகன் சொல்கிறாங்களே. பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண் மகளை, மாசமாக இருந்த பெண் மகளை கற்பழிச்சாங்களா இல்லையா? அவனும் ஒரு சங்கி தானே. கற்பழித்த பிறகு வெளியில் வர்றேன், அவனுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாலும் அவங்களும் ஒரு சங்கி தானே. முருகன் எங்கேயாவது இப்படி செஞ்சுருக்கிறாரா? நான் கேட்குறது, முருகன் போய் எங்கேயாவது போய் ஏதாவது மசூதியை போய் இடிச்சிருக்கிறாரா? பாபர் மசூதி இடித்த மாதிரி எங்கேயாவது வந்து கோயிலுக்குள்ளே இருந்த ஒரு பெண்மகள், ஒரு குழந்தைய, குட்டி குழந்தைய என்ன பண்ணாங்க நீங்கள் பாருங்கள். அதுதான் சங்கி பயலுங்க. ஆனால் எங்கள் முருகன் சங்கி அல்ல, எங்கள் முருகன் ஒரு போராளி. அதனால் வந்து அவங்க தயவு செய்து அதை நான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வழக்கு தொடுக்கலாம்னு இருக்கிறோம். வழக்கு தொடுக்க. ஆமாம், எதுக்கு வழக்கு தொடுக்கிறோம்னா, வந்து மேடையில் பேசும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறார். நீங்கள் பாருங்களேன், இங்கே பாருங்கள், வார் நடந்துக்கிட்டு இருக்குது, பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே போய் அடித்தாங்க, அவர் பேசும் அடித்தார். ஆனால் இப்போ சரண்டர் ஆகிட்டேன் அமெரிக்காக்காரன், ஐயோ மன்னித்துக்கொள், என்னை விட்டுரு அப்படின்னு அவன் ஈரான் இப்போ டைலாக் சொல்கிறார். அவர் கெஞ்சினார், மன்றாடினார், ஆக நாங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அவர் நம்ம பேசுகிற டைலாக்கு, அவங்க ரொம்ப சேட்டை பண்ணாங்க, உடனே அடித்தார்ல, அதுதான் அமெரிக்கா, அதுதான் இஸ்ரேல்னு ஆதிக்கவாதிகளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. அது மாதிரி நம்ம இங்கே செய்யணுன்றாரு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தவறான கருத்து. நம்ம செக்குலரிசம்னு மாநாடு நடத்துகிறோம், ஆனால் நீ மத ரீதியாக நீ வம்ப இழுக்கிற. அப்போ யார் நிச்சயம் அவர் மேலே வழக்கு போடலாம்னு இருக்கமுங்க. அதே முருகன் என்ற அந்த 6 படை வீடு கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட முருகன் ஒற்றைன்றதாங்க சனாதானம். நாங்கள் பன்முகத்தன்மை ஒரு அடையாளம் தான் முருகன். ஒரு முருகனாக இருக்கிறாரு, ஏன் 6 முருகன் இருக்கிறாரு? அப்போ முருகனை சங்கி என்று சொன்னதற்கு நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம். 2 வழக்கு. வந்து சாதியை தூண்டுறாரு, மதத்தை தூண்டுறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு பார்ட்டி சங்கி என்று சொல்லியிருக்கிறார். அதனால் எங்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ இதில் நீங்களே இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க, விசிக வச்சிருந்த நீங்கள் கொந்தளிக்கிறீங்க. ஆனால் அதிமுக அமைச்சர்கள் அந்த விழாவில் போயிருந்தாங்க, அதில் பெரியார் அண்ணா விமர்சிக்கப்பட்டதை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இது எப்படி பார்க்க? இல்லை, இப்போ அவங்க கொந்தளிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் பார்த்தேங்க, ஒரு நாளுக்கு பிறகு இவ்வளோ விமர்சனங்கள் எழுந்த பிறகு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? இது திமுக, அங்கே அண்ணா இருக்கார், அதனால் அண்ணா திமுக, அவ்வளோதான வித்தியாசம். வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. நம்ம உண்மை யதார்த்தத்தை பேசுவோம். ரெண்டு ஒரு வலிமையான அமைப்பு தான், கூட்டணி எங்கிட்ட அதிகமாக செய்வது, அங்கே வெற்றி பெறுவாங்க. அதான் கருத்து, யதார்த்தமான கருத்து. அப்போ அண்ணாவையே இவங்க இழிவுபடுத்துகிறாங்க. அப்போ இந்த திமுகன்ற அந்த தத்துவம் உருவானது காரணம் யார்? தந்தை பெரியார். அவர் இழிவுபடுத்துகிறாங்க. அதனால் இப்போ வந்து ஆர்வி உதயகுமாரும் சரி, இன்னும் 2 முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் சொல்லிட்டாங்க, ஒரு டயலாக் பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க. நான் பாராட்டுறேன் இந்த நேரத்தில் அவங்கள. யாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் என்ன சொல்கிறாங்க? ஒரு காலத்தில் எம்ஜிஆரை இழிவாக பேசினார்கள், ஜெயலலிதாவை இழிவாக பேசினார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் எடப்பாடி என்ன செஞ்சார் தெரியுமா? செய்யட்டுமா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. 2024 கூட்டணி முறிவை சொல்கிறாங்க. அப்புறம் அவ்வளோ மேட்டர் சொல்கிறாங்க. அந்த பாராட்டு வந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பார்க்கலங்க, மேடையில் இருந்தேன், ஆனால் இங்கே என்ன ஓடுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வேறு டைலாக் அடிச்சுக்கிறாங்க. இன்னமும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கிட்டேருந்து ஒரு கடுமையான கண்டனங்களோ அல்லது ஒரு சின்ன ஒரு அறிக்கையோ எதுவுமே வரல. எனக்கு என்னமோ கழட்டி விட்ருவாங்கன்னு தெரியுது.
இப்போ திருப்பி வந்து நடிச்சந்தில தான் போய் நிற்கணும். அப்போ முருகன் கோவப்பட்டாருங்க. அவங்க கழட்டி விட்டா உங்களுக்கு ரூட் கிளியர் ஆகிடும். ஏன்னா எங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆவது முக்கியமல்ல, தமிழ்நாட்டுக்கு ரூட்டு கிளியர் ஆகணும். எங்கள் முருகனுக்கு வந்து எந்த சிக்கல் வரக்கூடாது, முருகன் பேரில் வந்து எவனை வந்து கலவரம் பண்ணக்கூடாது. அதுக்காக நாங்கள் பேசிக்கிறோம். உண்மையிலேயே வந்து முருகன் தாங்க செஞ்சுட்டாருங்க. பிரதர் உண்மையில முருகன் வந்து உடச்சுட போறாரு. நிஜமாக இதில் இப்போ ஏற்கனவே வந்து வைகை செல்வன்லாம் வந்து திரு விசிக தலைவர் சந்தித்து பேசியிருந்தார். இப்போ மாஃபா பாண்டியராஜன் வந்து வெளிப்படையாகவே அழைப்பு விடுறாரு. விசிக விரைவில் நல்ல முடிவு எடுக்கும், அதிமுக கூட்டணியோட அணி சேரும், அடுத்த தலைமுறை கூட விசிகாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வலிமை உள்ள ஒரு கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு வருவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. இந்த பக்கம் விசிக தலைவர் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி இருக்கிறது தான் பிரச்சனை, இல்லைன்னா அதிமுகவோட போய் சேருவோம் அப்படிங்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அது நல்லா கேட்டுங்க. தலைவர் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு முக்கியமானதுக்கு. சேருவோம்னு சொல்லலை, அங்கே என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிஜேபி இருக்கிறது. உங்களுக்கு புரியுது? அந்த காரணத்தை சொல்கிறாரு. அப்போ அது போச்சுன்னா அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து திமுகன்ற மாபெரும் கூட்டணியில் தெளிவாக இருக்கிறோம். அதில் எந்த வேணா குழப்பம் இல்லை. திமுக பதட்டத்திலே வச்சுட்டு இருக்கு. இல்லை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நட்போடு இருக்கிறோம், கொள்கை கோட்பாடோடு இருக்கிறோம். எந்த வகையான எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. எதிராளிகள் தான் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்போ அங்கே பிஜேபி இருக்குது, இல்லைன்னா அங்கே அடி சேரலாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்கள் தலைவர் எங்கனையும் சொன்ன இருக்க மாட்டார். கோட்பாடுங்க. ஆட்சியிலும் பங்கு, ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அது 2026 இல்லை, 2031. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு கோட்பாடு. அது கோட்பாடு எப்படினாலும் வெற்றி பெறும். கம்யூனிசம் என்பது கோட்பாடு உருவாக்கப்பட்டது எந்த காலம்? மார்க்ஸ் காலத்தில். ஆனால் யார் காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாங்க? ஸ்டாலின் காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாங்க. அது நாடு விட்டு நாடு மாவு ஆட்சியை பிடிக்கிறாரில்ல, அங்கேருந்து போய் நேராக வந்து பெடல் கேஸ்ட்ரோ ஆட்சியை பிடிக்கிறாரில்ல, அது கோட்பாடு தானே. அதுமாதிரி எங்கள் தலைவர் உருவாக்கிய கோட்பாடு தான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அதிகார பகிர்வு வேணும்ன்றாரு. அந்த அதிகார பகிர்வு வருங்காலங்கள் நடக்கும். நீங்கள் எப்போ ஆசைப்படுறீங்க? இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திரும்ப சேர்றதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துட்டாரு. ஏன்னா இங்கே கூட்டணி வந்து ரொம்ப தொகுதி அடிப்படையில் ரொம்ப கம்மியாக தான் தரப்போகிறாங்க. அதனால் இப்போயே ஒரு பார்கெனுக்கு வந்துட்டாங்க. தளபதி ஸ்டாலின் வந்து அப்படி செய்யவே மாட்டார். அவருக்கு அனைத்தும் தெரியும், எங்களுடைய பலமும் தெரியும். ஆனால் அவரே ஒரு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார், கூட்டணி தான் வெற்றிக்கு முக்கியமான காரணம்னு. ஆனால் அவர் வந்து வினை தன்வினை மாற்றான் வினை துணை வினை தூக்கி செல்கின்ற வள்ளுவன் கோட்பாட்டுக்கு இணங்க அவர் நல்ல அந்த கூட்டாளிகளுக்கு இல்லை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நல்ல ஒதுக்கீடு வழங்குவார். அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு மிக மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு ஒதுக்குவார் என்று விடுதலை சிறுத்தை இளைஞரை நம்புகிறது. 2001 தேர்தலெல்லாம் பாஜக கூட தானே விசிகாவும் இருந்துச்சு, திமுக இருந்த காலகட்டத்தில் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போது அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தானே? நீங்கள் இப்போ அப்படி யோசிக்கிறீங்களா? எந்த காலத்திலும் நாங்கள் தூக்கு போட்டு செத்தாலும் சாவமே தவிர விடுதலை சிறுத்தை கலைச்சாலும் கலைப்பமா ஒழிய நாங்கள் எந்த காலத்திலும் பிஜேபியோட போய் சேர மாட்டோம். 2001 இருந்தீங்களா? அது அந்த காலம் ரைட்டா. 2001 ஏன் நீங்கள் பின்னாடி போகிறீங்க? இப்போ என்ன சொன்னீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதிமுக கூட்டணியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது இல்லை. அதாவது நல்ல தெளிவாக நீங்கள் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அந்த காலகட்டம் 2001 ஒரு குழந்தை பருவம். கட்சி உருவாகி ஒரு 90 உருவாச்சு, 2001 வர்றாங்க. அப்போ வந்து நான் திமுகவோட ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கிறேன், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியோடு. அப்போ அவரே சொல்கிறாரு, திமுகவும் விசிகாவும் கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி, திருமாவுக்கு எனக்கு இதயத்தில் இடம் இருக்கிறது அப்படிலாம் சொல்லி வச்சுருந்தார். அப்போ திடீர்னு அந்த கட்சி வந்துருச்சு, அது பிஜேபி வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் பிஜேபியில் ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், கெட்ட கட்சியில் ஒரு நல்ல மனிதன் வாஜ்பாய். சரிங்களா? இப்போ கெட்ட கட்சியில் ரொம்ப கெட்டவங்க நிறையா இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம அங்கே போக முடியும்? ஆனால் அங்கே போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன்ல, விடுதலை சிறுத்தையில் பூரா விஷம் குடிச்சு கூட சாவோம்ங்க. ஆனால் நாங்கள் போய் பிஜேபியில் சேர மாட்டோம்ங்க. அதை கவலைப்படாது. இல்லை, இது தொடர்ந்து அதிமுகலேருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுட்டே இருக்கு. ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களாக அவங்களுக்கு தொடர்ந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்கன்னா நெருப்பு இல்லாமல் புகையாதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அழைப்பு விடுறது அவங்களுடைய வெற்றிக்கு முக்கியங்க. அவங்க வந்து எப்படின்னா நல்லா தெரியுது, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு மட்டும் நம்மகிட்ட வந்துச்சுன்னா அடுத்த முதல்வர் நம்ம எடப்பாடி தாண்டா. அவங்க வந்து ஒன்றும் பெரிய கொள்கை கோட்பாடுலாம் இல்லை, அவங்களுக்கு வெற்றி பெறணும், முதல்வர் ஆகணும், அவ்வளோதான் ஆசை. அதுக்கு யார் இந்த நேரத்தை சரியான ஆளுன்னு எங்களை வந்து அவங்க இழுக்கலாம், எங்களை கூப்பிட்டு உடைக்கலாம், முயற்சிக்கலாம். ஆனால் அதுக்கு ஈடாகக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் இல்லை. எங்கள் தலைவரை வர யாரும் ஏமாற்ற முடியாது, இல்லை யாரும் அன்பை காட்டி இழுக்க முடியாது. நாங்கள் கொள்கை சார்ந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள். அப்போ எப்போ எங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் கேட்போம், எங்கள் உரிமையை கேட்போம். அது வேறு பிரச்சனை. அது அண்ணன் தம்பி சண்டை, ஒரு நட்பு முரண், பகை முரண்லாம் இல்லை. எங்களுக்கு பகையாளி ஒரே ஆளு தான், யார்? பிஜேபி தான். இதில் சில விஷயங்கள் ஹேசியமாக பேசப்படுது, அது நீங்கள் தான் உறுதிப்படுத்தணும் உண்மையா இல்லையான்னு. எடப்பாடி பழனிசாமி வரவிருக்கும் தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட போகிறாரு. துணை முதல்வர்களாக 2 துணை முதல்வர் வேட்பாளர் களமிறங்குறாங்க. ஒன்று விசிகாவின் திருமாவளவன், இன்னொன்று விஜய் இறங்க போகிறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு தெரியல பிரதர்.
தெரியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. இப்போ முதல்ல நீங்கள் சொல்லி தான் எனக்கே காதில் வருது. எனக்கு இரசல் புரசல ஏதோ ஒரு முக்கியமான பத்திரிகையில் வந்து சொன்னாங்க. பட் இதை பற்றி ஏன் அளவுக்கு தெரியவில்லை, ஏன் லெவலுக்கு அது என்ன நமக்கு செய்தி வரவில்லை. நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு மேட்டராக இருக்குது. ஏன்னா அது சாதாரண மேட்டர், நம்ம பாட்டு ஏதாவது சொல்லி சிக்கலை வந்துடக்கூடாதுல்ல. நாங்கள் வந்து எங்கள் தலைவர் 2026 வந்து நம்ம கூட்டணி வந்து திமுக தான். எல்லாத்தையும் தடாலடியாக உடைக்கிற நீங்களே கொஞ்சம் பின்வாங்குறீங்கன்னா அப்போ அதில் விஷயம் இல்லாமலாம் நீங்கள் சும்மா போட்டு வம்பெடுத்து விடாதீங்க. அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த விஷயம் பற்றி நமக்கு தெளிவாக தெரியவில்லை. இல்லை வேறு யாராவது சும்மா ஒரு இரலை பொருளை கிளப்புறாங்களா என்னன்னு தெரியல. அப்படிலாம் ஒன்று. அப்போ ஒரு நீ சொல்கிற பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் விசிக சேரப்போகுதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிற பேச்சுவார்த்தை நடக்கிறதாக தகவல் வெளியாக அப்படிலாம் வந்து இங்கே இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நான் விடுதலை கட்சியுடைய அடுத்த ஒரு அணியில் இளைஞர் அணின்றது அப்போ எங்களுக்கு தெரியாமல் நடக்குது. அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை. பத்திரிகைக்காரங்க சும்மா பம்பை எடுத்து விட்டு ஒரு சிக்கலை உருவாக்கலாம்ன்றக்காக செய்யலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பரவலாக பேசப்படுது, விஜய் கட்சிக்கு நிறைய விசிகாவிலிருந்து ஆட்கள் போய் சேர்றாங்க. குறிப்பாக தலித் சமூக மக்களை வந்து விஜய் குறி வச்சிருக்காரு. இப்போ இந்த அணிமாற்றங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் தகவல். பிரதர் ஒரு ஆள் சொல்லுங்கள் பிரதர், விடுதலை சிறுத்தையிலிருந்து ஒரு ஆள் நிர்வாகி இல்லாம தொண்டர்கள் ஒரு ஆள் போனான்னு சொல்லுங்கள், போக மாட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், அப்புறம் இங்கேருந்து அங்கே போனார், அங்கேருந்து எங்கே போனார்னு தெரியல. நம்ம அவரை பற்றி பேச தான் இருக்கார். நல்ல ஹைட்டான, நல்லா ரைட், அவர் உயரமாக இருக்கனால நல்லா பார்த்தா தெரியும். ஆனால் அவர் அங்கேருந்து போகிறார். அவரை பற்றி நம்ம ஒன்றும் பேச தேவையில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தையில் இருக்கிற தொண்டன் எவனும் போக மாட்டேன். அவன் புரட்சியார் அம்பேத்கர் கொள்கையில் உள்வாங்கினவன், தந்தை பெரியார் கோட்பாடுகளை உள்வாங்கினவன், மார்க்ஸ் கோட்பாடுகளை உள்வாங்கினவன். ஆகையால் அவர்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லை. அதை பற்றி கவலை இல்லை. விஜய் ரசி பண்ணார். விஜய் ரசிகர் அது தெரியுமா உங்களுக்கு? நான் விஜய் படங்கள்லாம் பார்ப்பேன். அதுக்காக ஓட்ட போய் போடுவோமா நாங்கள்? அதே என்ன மாதிரி எல்லோரும் மனநிலை. அதனால் விஜய் வந்து அப்படிலாம் வந்து யாரும் போயிடுவாங்க அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னமும் விசிகாவுக்கு கொடியேற்றுறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் அங்கங்கே கொடியெல்லாம் பிடிங்கப்பட்டதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. நீங்கள் திருச்சி பேரணியில் கூட இந்த சம்பவங்கள் நடந்ததாக உங்கள் தலைவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க? நெறியாளர் அவர்களே, இது வரைக்கும் நம்ம அரசியல் பேசணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னென்னா இந்த சமூகமே வந்து நாரிப்பி கிடக்குதால சமூகமே வெறும் சாதியாக இருக்கான்னு எனக்கு என்னன்னு தெரியல. எங்கள் தலைவர் வந்து இந்த 60வது பிறந்தநாள் வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் 60 அடியில் கொடி ஏற்ற சொன்னார். நாங்கள் அங்கங்கே ஏற்றி விட்டோம் எல்லா இடத்துலையும். அதுவும் எப்படின்னா சாதாரண தொண்டை சொந்த காசை போட்டு ஏற்றி விட்டேன். இதை யாரோ போய் பார்த்தவன் பிடிக்கலை. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் திமுக கூட்டில் இருந்தாலும் சில அமைச்சர் பெருமக்களுக்கு சாதி வெறியோடு பிடிக்கலை. நான் பேரோட சொல்ல முடியும் என்னால், அவ்வளோ பேர் இருந்தாங்க. அது சிக்கல்லாம் வந்துச்சு, அதை நாங்கள் சமாளித்து வந்துட்டோம். இன்றைக்கி கூட அந்த அம்மா சங்கீதான்ற ஒரு அம்மாவே தூக்கி இப்போ மாற்றிட்டாங்க. மதுரை கலெக்டராக இருந்து எங்கள் கொடியை பார்த்தாலே அந்த அம்மாவுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. நான் அந்த அம்மாவுக்கு அழகான பேர்லாம் கொடுத்தேன். சங்கீதா என்பவர் இவங்க உண்மையிலே ஒரு சங்கியாக இருப்பார்களோ அப்படிலாம் ஒரு பரவலாக பேசினேன். எங்கள் தலைவர் கூட எதிர்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு கருத்து சொன்னார். இன்றைக்கி அந்த அம்மாவை தூக்கிட்டாங்க. அதில் உண்மையில் நான் வந்து தமிழக அரசாங்கத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் இதெல்லாம் வந்து இப்படி நடந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல எந்த நீதிபதிக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. நம்ம நீதிமன்றத்தை மதிக்கிறோம், நீதிபதியை மதிக்கிறோம். ஒரு நீதிபதி ஆர்டர் போட்டாருங்க, எல்லா கொடியும் எடுங்கடா அப்படின்னு. அப்போ அதில் நம்ம கொடி அடங்குது, அது வைப்போம். ஆனால் இது வரைக்கும் வராதது ஒன்று. கொடின்றது என்ன? வெறும் கம்பம் வச்சு வெறும் கிளாத்து நீ நினைக்காதீங்க. அது அங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு அதிகாரம். இன்றைக்கி அதிமுக திமுக வளர்ந்துருச்சு, அவங்களுக்கு கையில் மீடியா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற கட்சினா, இப்போ நான் எல்லா கட்சியும் சொல்கிறேன். இப்போ விஜய் கூட புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மற்ற சில கட்சிகள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் கொடி அங்கங்கே ஊன்னா தானே தெரியும். ஆனால் இவங்களுக்கு யாருக்குன்னே தெரியல. நீதிபதி ரொம்ப மதிக்கிறேங்க. ஆனால் நீதிபதிகள்லாம் இப்படிலாம் இருப்பாங்க. ஒரு இந்த அரசாங்கத்தை நான் கூட்டலாம் இருக்கிறேன். நாங்கள் இவ்வளவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோம்ல. அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். கம்யூனிஸ்ட்கார தலைவரே சொல்கிறாங்க அதை பற்றி. எங்கள் தலைவரும் சொல்கிறாரு, இல்லை ஒரு நீதிமன்றத்தில் போய் வாதாடி இருக்கணும். கட்சி கூடினா திமுக தான் அதில் உள்ளடங்கும். அவங்களுக்கு என்னங்க எல்லா இடத்துலையும் வளர்ந்துட்டாங்களங்க. அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை இப்போ இருக்குது? நாங்கள் தானே வளர்ந்து வர்ற கட்சி. அதனால் நீதிமன்றத்தை சொல்ல நீ சொல்கிற பாயிண்ட் அதையும் சொல்கிறாங்க. ஏடிஎம்கே தான் எடுக்கிறாங்க, டிஎம்கே தான் எடுக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாங்க. எங்கள் கொடி தானே பறக்குது. இதுக்கு இன்னொரு கருத்து சொல்லி வச்சுங்களேன், நீங்கள் உண்மையில் நக்கீரன் வந்து ரொம்ப நீங்கள் அசந்தே போயிருவீங்க. நான் சொல்கிற எவிடன்ஸோட. இந்த உசிலம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சாதி வரி பிடிச்ச ஊர். அங்கே எல்லா கொடியும் பறந்துச்சு. நான் அந்த பகுதி போயிருக்குன்னு பார்த்தேன், விடுதலை சிறுத்தை கொடி இல்லை. நான் உடனே எங்கள் அமைப்பு செயலர் எல்லாலன்ட்டு அவர் தான் மதுரைக்கு ஃபுல்லாக அவரே ரெஸ்பான்சிபிள். மதுரை தென்மண்டலத்துக்கு போனான். என்னங்க ஒரு கொடி கூட பறக்கல, நீங்களே என்னங்க அமைப்பு செயலர்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வந்துட்டேன். அவர் திடீர்னு போய் கொடி ஏற்றிட்டாருங்க. ஏற்றுனமே வந்துட்டாங்க. எங்கே கடந்து தான் வந்தான்னு தெரியல. சாதி வரியங்க எப்படி விடுதலை சிறுத்தை கொடி ஏற்ற போச்சு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பிரச்சனை வளர்த்துட்டாங்க. வளர்த்ததுமே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து பெரிய கலவரமாயிருச்சு. அடுத்த நாள் பார்த்தா எல்லா கொடியும் அவுத்துட்டு போயிட்டாங்க.
நான் சொல்ற எவிடன்ஸோட ரெக்கார்டோட இருக்குது. திமுக கொடியும் அவுத்துட்டு போயிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கொடியும் அவுத்துட்டு போயிட்டாங்க, எல்லா கொடியும். கம்யூனிஸ்ட் கொடி மட்டும் அவுக்கலை, மற்ற எல்லா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் அவுத்துட்டு போயிட்டாங்க. விசிகாவும் கம்யூனிஸ்ட் மட்டும் நின்றுச்சு. ஒன்று அதையும் போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய நவீன தீண்டாமின்னு பாருங்க. அவங்க கொடி பறந்தா பிரச்சனை இல்லையா, அங்கே போய் எங்கள் கொடி பறந்தா அது தீண்டாமை அப்படின்னு அவங்க மனநிலை இருக்குது. தீண்டாமை ஒரு பாவச் செயல், ஒரு குற்றம் இருக்குது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில். ஏன் நீதிபதிகளுக்கு அந்த எண்ணம் வரல? நான் கேட்குற கேள்வி கரெக்டா இல்லையா? இவ்வளோ நீதிபதி நியாயமாக இருக்கிறாங்கல்ல. இப்போ நீதிபதி அவமதிப்பு வழக்கே நாங்கள் சிலர் தொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லட்டுமா? இப்போ நம்ம பஞ்சம் நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மீட்டெடுத்து தர வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. திமுக நடைமுறைப்படுத்தலை, அதிமுக நடைமுறைப்படுத்தலை. அப்போ அதுக்கு பேர் என்ன? அப்போ நீதிபதி அதுக்குள்ள என்ன பண்ணுறாங்க? இன்னொன்று கேட்குறேன், ஊரும் சேரியும் தனித்தனியாக கிடக்குதுல, ஏதாவது ஒரு நீதிபதி போய் சொல்லலாம்ல, ரெண்டையும் ஒன்றாக்குங்கடா, ஏன்டா அப்படி இருக்குது? இப்போ அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படலையா? எங்கள் கொடி எங்கேயாவது பறந்து போய் மண்டல விழுந்துச்சா? எதுவும் நடக்கலை. அப்போ இது ஒரு நவீன சாதிய புத்தி என்று சொல்லுகிறேன். இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய உச்ச அதிகாரத்துக்கு பர்மிஷன் வாங்கணும், அது வாங்காத பெர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் நடு ரோட்டிலெல்லாம் போய் வைக்கல, பெர்மிஷனை வாங்கி நல்ல ஒரு பொறுப்பாகவே வைத்திருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை பிரதர், எப்படி ஊருக்கு சேர்ந்து தனியாக இருக்குது அது மாதிரி எங்கள் கொடியை பார்த்தா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது, சாதி புத்தி வருது, அதுதான் எடுக்கிறாங்க. அதான் உண்மை காரணம். இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் உண்மையிலே அதுக்கு ரொம்ப முக்கியம் யோசிப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு நைட்டு ஃபோன் வந்துச்சு 10 மணிக்கு. எங்கன்னா மேலாவளவு சின்னகரம்பட்டி கலவரம் நடந்த பூமி தெரியுமில்ல, 6 பேர் வெட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த குத்தகை எடுத்ததுக்காக இல்லை ஊராட்சி மன்ற தலைவனாக உட்கார்ந்ததுனால ஒரு பையன் இந்த சேரில் உட்காரலாமான்னு வெட்டினால அந்த ஊர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா அப்படின்னு, அண்ணே நம்ம கொடியை அவுக்கிறதுக்கு வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க, அவன் பேர்னா விஓ வந்துட்டேன், ஆர்ஐ வந்துட்டேன், எல்லாம் நிற்கிறாங்கண்ணே அப்படின்னு. ஃபோனை கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். என்னங்க பிரச்சனை எதுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை கொடி எடுக்க வர்றா அப்படின்னா நான் சொன்னேன் விவரமா, ஐயா நீங்கள் இப்போ கொடி எடுக்க முடியாது, எங்கள் தலைவர் மேல்முறையீடு வழக்கு தொடுத்துருக்கிறாரு, நீதிமன்ற தீர்ப்பு வந்த அப்புறம் எடுத்துக்கலாம், வழக்கு வேணுமா அந்த நம்பரை இப்போ நான் உங்களை அனுப்புனதுமே அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் தம்பிமார்கிட்ட சொல்கிறேன். அவங்க கேட்ட கேள்வியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே ரொம்ப யோசிப்பீங்க. அந்த மேலாவளவுன்ற கிராமத்தில் வாழ்கிறார்கள். யாராவது செத்து போனானா அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு பாதை இல்லை. நம்ம 75 ஆண்டுகளாக சுதந்திரம் அடைஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் பாதை இல்லைங்க. சுடுகாட்டுக்கு பாதையே இல்லை, மயானத்துக்கு போகிறதுக்கு பாதை இல்லை, வயலுக்குள்ளே தான் தூக்கிட்டு போகிறாங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க, அண்ணா இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ வழக்கு தொடுப்போம்டா வாங்கடா அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தோம். நீதிமன்றம் நல்ல கேள்வி அடிச்சு, எங்கள் வெக்கம் இல்லையா, இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒரு இறந்து போனானா அவனை தூக்கி போகிறது கூட பாதை இல்லை என்றால் அது ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது, உடனே பாதையை உருவாக்குங்கள் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருச்சுங்க நீதிமன்றம். இது வரைக்கும் போடலைங்க. இதுக்கு நீ என்னங்க சொல்கிறீங்க? இதை மட்டும் சொல்கிறீங்க, கொடியை எடுக்கணும் வர்றீங்களா? நான் இந்த நேரம் தமிழக முதல்வருக்கே நேரடியாக கேட்கிறேன், இது வகையான சாதி ஒரு எண்ணம் இல்லையா, இல்லை சாதி புத்தி இல்லையா? அப்போ ஒரு செத்த சுடுகாட்டுக்கு பாதை கொண்டு போக முடியல. இந்த இடத்துல நான் குற்றமும் சுமத்துறேன். அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, யார் தெரியுமா? ஒரு அமைச்சர், மதுரை அமைச்சர், ரொம்ப ஃபேமஸான அமைச்சர். அந்த அமைச்சரை பார்த்து எங்கள் மக்களே போய் நேரடியாக சொல்லியிருக்காங்க சுடுகாட்டுக்கு பாதை இல்லை என்று. இந்த இதையாவது பார்த்த பிறகு, இந்த நக்கீரனுடைய இந்த செய்தியை பார்த்த பிறகு நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை எதிர்த்து எங்கள் கொடியை நாங்கள் அவுக்க விட மாட்டோங்க, கொடியை எங்கே நெருங்க விட மாட்டோம், போராட்டம் நடத்துவோம். சரி, நான் அறிவிக்கிறேங்க விடுதலை இளைஞரணி சொல்லுகிறது, எந்த இடத்துலையும் நம்ம கொடியை ஆர்ஐயோ இல்லை போலீஸோ யார் வந்தாலும் நீ எடுக்க விடாதீங்க. ஏன்னா எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறது, நான் கல்யாணம் பண்ணலை, நான் குழந்தைகளை போல ஒவ்வொரு கொடியும் உருவாக்குகிறேன், என் குழந்தை தான் இந்த கொடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த கொடியை நாங்கள் விட மாட்டோம்ங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க, நான் விட மாட்டோம்ங்க. நீதிமன்றம் வந்தாலும் சரி, போலீஸ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. ஏன்னா மேலாவளவு மாதிரி ஏறக்குறைய 72 கிராமங்களுக்கு சுடுகாட்டுக்கு பாதை இல்லை. நான் எவிடன்ஸ் சொல்கிறேன்ல, அது எல்லாத்துக்குமே நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ அதை அமுல்படுத்து, பஞ்சம் நிலங்களை மீட்டு கொடு, நாங்களே எங்கள் கொடியை இறக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.